அரசரே, தங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும். பக்தர்களின் முகத்தில் எவ்வளவு திருப்தி பார்த்தீர்களா? நான் மிகுந்த வருத்தத்தில் இருந்தேன். காலம் காலமாக நடந்து கொண்டிருக்கும் பிரசாத விநியோகம் எங்கே என் நிர்வாகத்தில் நின்று விடுமோ என்று பயந்து கொண்டிருந்தேன். நல்ல நேரத்தில் வந்து தாங்கள் கை கொடுத்திருக்கிறீர்கள். திருக்கட்சி நம்பிகளுக்கும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். வாருங்கள், பிரசாதம் வாங்கிக் கொள்ளுங்கள். என்ன இது? ஏன் பிரசாதம் வாங்குவதை தடுக்கிறீர்கள்? இங்கு பிரசாதம் கொடுக்க கூடாது என்பது ஆணை. அதை மீறி பிரசாதம் கொடுத்துக் கொண்டிருக்கிறாயே, உனக்கு என்ன தைரியம்? ஒரு நற்காரியம் நடக்கக்கூடாது என்று கூட யாராவது ஆணையிடுவார்களா? அது நற்காரியமோ துர்காரியமோ எங்களுக்கு தெரியாது. இங்கே பிரசாதம் கொடுக்க கூடாது என்றால் கொடுக்க கூடாது. இதற்கு மேலும் ஏதேனும் பேச வேண்டும் என்றால் இந்த ஆணையை மன்னர் மூலம் பிறப்பித்தவரே வந்து கொண்டிருக்கிறார். அவரிடமே பேசிக்கொள். நமஸ்காரம் சுவாமிகளே. நீதான் கூரேசனோ? ஆமாம் சுவாமி. கூரத்தில் அன்னதானம் பிரமாதமாக நடந்து கொண்டிருக்கிறது அல்லவா? மிக நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது. அதை போய் கவனி. அனாவசியமான விஷயங்களில் மூக்கை நுழைக்காதே. என்ன பட்டரே, கோவில் அதிகாரியின் துணையோடுதான் இதெல்லாம் நடக்கிறதா? உங்கள் இருவருக்கும் மன்னரின் ஆணை என்னவென்று தெரியாதா? அதற்கில்லை சுவாமி. மன்னரிடமிருந்து வந்த ஓலையை நீங்கள் மதிக்கவில்லை, அப்படித்தானே? என்ன பார்த்து கொண்டு நிற்கிறீர்கள்? எல்லோரையும் போகச் சொல்லுங்கள். சற்று நெல்லுங்கள். வரிசையில் நிற்பவர்களுக்கு மட்டுமாவது கொடுத்து விடலாமே. இவ்வளவு பிரசாதத்தையும் வீணடிக்க வேண்டுமா? அதை பற்றி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. நான் இட்ட ஆணையை மீறுவது குற்றம். அதை ஒருபோதும் நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். விரட்டுங்கள். செல்லுங்கள், அனைவரும் இங்கிருந்து செல்லுங்கள். விரைவாக செல்லுங்கள், செல்லுங்கள். இது நியாயமில்லை சுவாமிகளே. எது நியாயமில்லை? ஆயிரக்கணக்கான மக்கள் வசிக்கும் இந்த ஊரில் சில பேர் மட்டும் பிரசாதம் வாங்கி உண்டு விட்டால் சரியாய் போயிற்றா? என் பார்வை மிகவும் விசாலமானது. வறட்சியின் பிடியில் சிக்கி தவிக்கும் இந்த ஊரே பயன்பெறும் வகையில் நான் மழை வேண்டி யாகம் செய்ய போகிறேன். அருமையான கைங்கரியம்தான். ஆனால் அதற்கு நீங்கள் விதித்திருக்கும் கட்டுப்பாடுகள் தேவையற்றவை. எது தேவையானது, எது தேவையற்றது என்று சகல வித்தைகளையும் கற்றறிந்த இந்த யாதவ பிரகாசருக்கு நீ சொல்லித் தர வேண்டாம். நான் யாகத்திற்கு நாள் குறித்தாயிற்று. அன்று வந்தால் வருணன் என் யாகத்திற்கு கட்டுப்பட்டு எப்படி மழையை பொழிகிறான் என்பதை நீ பார்க்கத்தான் போகிறாய். அப்போது எது தேவையானது, எது தேவையற்றது என்று நீயே புரிந்து கொள்வாய். அப்போது பொழியும் மழையில் நனைந்து ஊர் கூடி குதூகலிக்கப் போகிறதே. அன்று இப்படிப்பட்ட ஒரு மகா புருஷனின் ஆணைக்கு எதிராக நடந்துவிட்டோமே என்று வெட்கி தலைகுனியப் போகிறாய். இந்த யாதவ பிரகாசரின் செயல்கள் எல்லை மீறி போகிறதே. முதலில் வீரர்களை அனுப்பிவிட்டு பிறகு என்ன நடக்கிறது என்று வேவு பார்க்க வந்திருக்கிறாரே. மன்னரை தன் வாக்கு சாதுரியத்தினால் தன் பக்கம் இழுத்திருக்கிறார். அந்த தைரியத்தில் தான் இப்படியெல்லாம் நடக்கின்றார். கவலைப்படாதீர்கள். சில வருடங்களுக்கு முன்பு நான் மன்னரை சந்தித்திருக்கிறேன். என் மீது அவர் கொண்டிருக்கும் மதிப்பினால் நீ எப்போது வேண்டுமானாலும் வா, என்ன உதவி வேண்டுமானாலும் கேள் என்று கூறியிருக்கிறார். சொல்லப்போனால் நான் கூரத்தில் செய்யும் அன்னதானத்தில் அவருக்கும் சிறு பங்கு உண்டு.
நான் நாளையே தலைநகருக்கு சென்று மன்னரை சந்திக்கிறேன். அச்சமயத்தில் திருக்கட்சி நம்பிகளும் என்னுடன் இருந்தால் நன்றாக இருக்கும். நல்லது கூரேசரே, அப்படியே செய்யுங்கள். நம்பிகளை கூட அழைத்துச் செல்வதும் நல்ல யோசனைதான். மன்னரிடம் அவரும் பக்குவமாக பேசுவாரே. சரி, நான் புறப்படுகிறேன். மன்னரை சந்திப்பதில் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு போகிறேன். தங்கள் இருவரின் ஆசீர்வாதமும் எனக்கு துணை இருக்கட்டும். நற்காரியங்களுக்கு பகவான் என்றும் துணை இருப்பான். நீங்கள் போய் வாருங்கள் கூரேசரே. நமஸ்காரம். நமஸ்காரம். தாங்கள் திருக்கட்சி நம்பிகள் தானே? ஆமாம். தங்கள் கையில் உள்ள ஆலவட்டத்தை பார்த்து தாங்கள் தான் திருக்கட்சி என்று அனுமானித்தேன். அப்படியா? தாங்கள்? நாங்கள் கூரத்தில் இருந்து வருகிறோம். கூரத்தில் இருந்தா? அப்படியானால் தங்களுக்கு கூரேசனை தெரிந்திருக்க வேண்டுமே. அடியேனின் புத்திரன் தான் கூரேசன். அப்படியா? ஆமாம். அந்த உத்தம புத்திரனை ஈன்ற உயர்ந்த தந்தை தாங்கள் தானா? ஆஹா, தங்களை தரிசித்தது அடியேன் செய்த பாக்கியம். தங்களுக்கு எப்பேற்பட்ட புத்திரன் ஜனித்திருக்கிறான் என்று அவனை சிலாகித்து சொல்வதா, அல்லது எப்பேற்பட்ட தந்தை உனக்கு வாய்த்திருக்கிறார் என்று அவனிடம் உங்களை சிலாகித்துச் சொல்வதா என்றே அடியேனுக்கு தெரியவில்லை. அம்மையார், இவள்தான் கூரேசனின் தாய். ஓ, நமஸ்காரம். நமஸ்காரம். தங்களை பற்றியும் ஸ்ரீபெரும்புதூரில் வசிக்கும் ராமானுஜனை பற்றியும் அவன் பேசாத நாள் இல்லை. அனைவருக்கும் அன்னதானம் என்று தங்கள் புத்திரனின் புத்தியில் தோன்றிய எண்ணம் பாராட்டிற்குரியது. தன் குடும்பம் தன் பிள்ளை என்று சதா சர்வ காலமும் தன்னலத்தோடு வாழும் கூட்டத்தில் பொதுநலம் என்பது அரிதான ஒரு எண்ணம். அந்த எண்ணம் தங்கள் புத்திரனிடம் இருப்பது தாங்கள் செய்திருக்கும் பெரும் புண்ணியம். தாங்களும் பெரும் செல்வத்தை துறந்து பகவத் கைங்கரியமே எனக்கு போதுமென்று இருப்பதாக கூரேசன் சொல்லி இருக்கிறான். அந்த வகையில் தாங்களும் போற்றப்படக்கூடியவரே. சரி, கூரேசன் நலமாக இருக்கிறானா? அவனை அடியேன் கேட்டதாக சொல்லுங்கள். அவனும் எங்களுடன் தான் கோயிலுக்கு வந்திருக்கிறான். நீங்கள் சென்று பெருமாளை சேவியுங்கள். நான் திருக்கட்சி நம்பிகளை சந்தித்து விட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றான். பார்த்தால் நீங்கள் இங்கிருக்கிறீர்கள். அடியேன். வா கூரேசா, உன்னை பற்றி தான் பேசிக் கொண்டிருந்தோம். கூரேசா, நீ நம்பிகளிடம் பேசிவிட்டு வா. நாங்கள் உள்ளே சென்று வரதராஜ பெருமாளை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். சரி தந்தையே. வருகிறோம் நம்பிகளே. வாருங்கள். நம்பிகளே, அடியேன் அன்னதானத்தின் போது யாதவ பிரகாசர் காவலர்களோடு வந்து தடுத்தது பற்றி தாங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். கேள்விப்பட்டேன். யாதவ பிரகாசர் வெகு பிடிவாதமாக மக்களின் பசியை பற்றியும் பிரசாதம் வீணாவதை பற்றியும் தனக்கு கவலையே இல்லை என்று சொல்லிவிட்டார். பிரசாதத்திற்காக ஆவலோடு காத்திருந்த பக்தர்களை ஈவு இரக்கம் இல்லாமல் காவலர்களை கொண்டு துரத்தியும் விட்டார். அன்னத்தை வீணாக்குவது விரும்பத்தக்கது அல்ல. பக்தர்களை பசியுடன் விரட்டி அடித்ததும் அவருக்கு அழகல்ல. ஆனால் மன்னரின் ஆணை என்றல்லவா இதையெல்லாம் செய்திருக்கிறார். இப்படி ஒரு ஆணையை பிறப்பிக்க மன்னருக்கு எப்படி மனம் வந்தது என்றுதான் தெரியவில்லை. மன்னன் என்பவர் மெத்த படித்தவராகவும் கல்வி கேள்விகளில் சிறந்தவராகவும் வில்வித்தை வாழ்வித்தை போன்றவற்றில் பயிற்சி பெற்றவராகவும் மக்களை ஆள்வதில் அறிவுள்ளவராகவும் அதில் வல்லவராகவும் இருக்க வேண்டும் என்பது விதி. இதில் நிச்சயம் நம் மன்னரும் விதிவிலக்கல்ல. ஆனாலும் கற்றது கைமண்ணளவுதானே. சில விஷயங்களில் நிபுணர்களை அணுக வேண்டியதாகிவிடுகிறது. அப்படித்தான் மக்களின் சுபீட்சத்தை மனதில் கொண்டு யாதவ பிரகாசரை மன்னர் அணுகியிருக்கிறார். ஆனால் இந்த நிபுணர்கள் சில சமயங்களில் மன்னரை தவறாக வழிநடத்தி சுயலாபம் பார்ப்பவர்களாக அமைந்து விடுவதுண்டு. யாதவ பிரகாசரும் அப்படித்தானோ என்ற ஒரு ஐயம் அடியேனின் மனதில் இல்லாமல் இல்லை. தங்களின் ஐயம் உண்மையானதுதான். கோயில்களில் அன்னதானம் நடப்பதும் பகவானை தரிசிக்க வரும் பக்த கோடிகளுக்கு பெருமாளுக்கு கண்டருள பண்ணப்பட்ட பிரசாதத்தை விநியோகிப்பதும் தொன்று தொட்டு நடந்து கொண்டு வரும் நற்காரியம். அது கூடாது என்று சொல்வது மனித தன்மையே அல்ல. அதிகாரம் கையில் வந்து விட்டதால் ஏற்பட்ட மமதை அது. தேளுக்கு அதிகாரம் கொடுத்தால் அது கொட்டத்தானே செய்யும்.
தான் அதிகாரம் கொடுப்பது ஒரு தேளுக்கு என்று மன்னர் அறிந்திருக்க மாட்டார். நான் ஒன்று செய்யலாம் என்றிருக்கின்றேன். சொல். நம் மன்னருக்கு அடியேன் பரிச்சயமானவன். அப்படியா? ஆமாம். அப்படி ஒரு சந்தர்ப்பம் சில வருடங்களுக்கு முன்பு எனக்கு வாய்த்தது. ஒரு முறை எங்கள் பண்ணையில் வேலை செய்பவரை கள்வன் என்று தவறாக எண்ணி சிறையில் அடைத்த போது அவர் குற்றமற்றவர் என்று நிரூபிக்க வேண்டி நான் மன்னரை சந்தித்தேன். அந்த பெரியவரை விடுவிக்கவும் விடுவித்தேன். என் துணிச்சலும் தன் பணியாளருக்கு நேர்ந்த துன்பத்தை களைய வேண்டும் என்ற என் பரிவும் மன்னருக்கு மிகவும் பிடித்துவிட்டது. அன்று அவர் எப்போது வேண்டுமானாலும் எந்த உதவி வேண்டுமானாலும் என்னிடம் வந்து கேள் என்று கூறியிருக்கிறார். அதை மறந்திருக்க மாட்டார் என்று நான் நினைக்கிறேன். கோயிலில் நடந்தது பற்றியும் யாதவ பிரகாசரின் அதிகார போக்கு பற்றியும் மன்னரிடம் முறையிடலாம் என்றிருக்கிறாயா? நிச்சயமாக இல்லை. யாதவ பிரகாசர் கோயிலுக்கு வந்தது பற்றியே நான் கூறப்போவதில்லை. அவர் செய்த செயல்கள் தவறானவை என்று கூட நான் கூறுவதாக இல்லை. அடியேன் தேவை பக்தர்களின் திருப்தி. மன்னரிடம் ஒன்றுதான் அடியேன் கேட்கப் போகிறேன். கோயிலில் பிரசாதத்தை மக்களுக்கு கொடுக்கக்கூடாது என்ற தடையை ஏன் தாங்கள் திரும்ப பெறக்கூடாது என்று அவரிடம் இறைஞ்சலாம் என்றிருக்கிறேன். யாதவ பிரகாசர் மன்னரை மூளைச்சலவை செய்து தன் விருப்பத்திற்கு வளைத்திருக்கிறார். மன்னர் அவ்வளவு எளிதில் நீ சொல்வதை ஒத்துக்கொள்வாரா என்பது சற்று சந்தேகம்தான் குரேசா. மன்னர் அன்று என் மீது காட்டிய பரிவும் அன்பும் என்னை நம்பிக்கை கொள்ள வைக்கின்றன. அப்படியானால் சரி, முயன்று பார்ப்பதில் தவறொன்றுமில்லை. நான் தங்களிடம் ஒன்று கேட்கலாம் என்றிருக்கிறேன். வரதனின் கோயிலில் பக்தர்களுக்கு பிரசாதம் விநியோகிப்பது நின்றுவிடும் போலிருக்கிறது. நாளையிலிருந்து நீதான் அதை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று அடியேன் கேட்டுக்கொண்ட மறுகணமே அதை நீ ஏற்றுக்கொண்டாயே. அப்படிப்பட்ட உனக்கு அடியேன் எதையாவது இல்லை என்று சொல்வேனா? என்ன வேண்டுமானாலும் கேள் குரேசா. மன்னரை பார்க்க நான் செல்லும் போது தாங்களும் என்னுடன் வர வேண்டும். அடியேன் அங்கு வந்து என்ன செய்ய போகிறேன்? முதலாவது, காவலாளிகள் அடியேனை அரண்மனைக்குள் விடுவார்களா என்பதே சந்தேகம்தான். அதை நீ சற்று யோசித்துப் பார். ஊர் முழுவதும் தங்களை அறியும் நம்பிகளே. தனக்கென்று எதையும் வைத்துக் கொள்ளாமல் இறை பக்தியே பெருஞ்செல்வம் என்று அனைத்தையும் உதறிவிட்டு வந்த தங்களை அறியாதார் யார் இருக்க முடியும்? மன்னரும் மந்திரிகளும் பிரதானியாரும் நிச்சயம் உங்களை அறிவார்கள். அடியேன் வருவது உனக்கு ஏதாவது ஒரு விதத்தில் சாதகமாக இருக்கும் என்று நீ நினைத்தால் நிச்சயம் வருகிறேன். நிச்சயமாக தாங்கள் என்னுடன் வருவது பலனளிக்கும். மன்னரும் சிற்றரசரும் மந்திரியாரும் தங்களை பார்த்த மாத்திரத்தில் மிக்க மகிழ்ச்சி அடைவார்கள். அதனாலேயே எனக்கு மன்னரிடம் பேசுவது எளிதாகிவிடும். கோயில் சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதால் அடியேன் உன்னோடு வருவதில் மறுப்பேதும் இல்லை. ஆனால் என் வருகையால் மன்னர் நீ கேட்பதை ஏற்றுக்கொள்வாரா என்பது சற்று சந்தேகம்தான். அது பற்றி தாங்கள் கவலை கொள்ள வேண்டாம். தாங்கள் என்னுடன் வர சம்மதித்ததே எனக்கு போதும். இப்போதே நாம் போகும் காரியம் வெற்றியடையும் என்ற என் நம்பிக்கை மேலும் உறுதியாகிவிட்டது. ராமானுஜனைப் போலவே மக்களுக்கு பயனுள்ள காரியங்களை செய்ய வேண்டும் என்று நீ நினைப்பது மிக உயர்ந்த குணம். அவரிடம் இருக்கும் கடலளவு நற்குணங்களில் சிறு கடுகளவு நற்குணம் ஏதோ எனக்கு வந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. நல்லது குரேசா. எப்போது நாம் மன்னரை சந்திக்க போகிறோம் என்று சொல். அடியே நீ குறிப்பிட்ட நேரத்திற்கு வந்து விடுகிறேன். நல்லவற்றை செய்வதற்கு நாள் கடத்தக்கூடாது என்று என் தந்தை அடிக்கடி சொல்வார். அதனால் நாம் நாளையே மன்னரை பார்க்க போகலாம். அப்படியானால் நாளை அடியேன் பெருமாளுக்கு கைங்கரியம் செய்துவிட்டு உனக்காக காத்துக் கொண்டிருப்பேன். மிக்க நன்றி சுவாமிகளே. சரி, நீ உள்ளே சென்று பேரருளாளனை சேவித்துக்கொள். உன் பெற்றோர்கள் உனக்காக காத்துக் கொண்டிருப்பார்கள். சரி நம்பிகளே. காஞ்சியில் அமர்ந்து வாஞ்சியுடன் ஆட்சி புரிந்து வரும் பல்லவ சக்கரவர்த்திக்கு எங்கள் பணிவான வணக்கம். வா குரேசா, நான் உன்னை சிறு பிராயத்தில் பார்த்திருந்தாலும் இப்போது உன்னை பார்த்தவுடனே புரிந்து கொள்ள முடிகிறது. தூரத்திலிருந்து வந்திருப்பவர் என்று சொன்னவுடனே அது நீயாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். உன்னுடைய அன்னதான பணி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறதா? ஒரு நாள் கூட இடைவெளி இல்லாமல் பகவானின் கருணையால் தொடர்ந்து அதை நடத்தி கொண்டிருக்கிறேன் மன்னவா.
அதிலும் அந்த அன்னதான சேவைக்காக தாங்கள் மானியம் கொடுக்க முன்வந்த பிறகு அவை அறுசுவை அமுதமாக அனைவருக்கும் வழங்கப்படுகிறது. தானங்களிலெல்லாம் சிறந்தது அன்னதானம். பசி என்று வருவோர்க்கு புசி என்று அன்னமிடுவதற்கு நிகராக வேறு எதுவும் இல்லை. அணையா அடுப்பு மூட்டி இரவு பகல் என்று பாராமல் அதை நீ செய்து வருகிறாய் என்று கேட்டு நான் எவ்வளவு மகிழ்ந்து போனேன் தெரியுமா? தங்கள் வாக்கால் இதை கேட்கும் போது மனதுக்கு நிறைவாக இருக்கிறது. சரி குரேசா, இவர் யார் என்று சொல்லவில்லையே? தங்களிடம் அதை சொல்ல காத்திருந்தேன். இவர்தான் திருக்கட்சி நம்பிகள், காஞ்சியில் உள்ள. பொறு, அதற்கு மேல் நீ எதுவும் சொல்ல தேவையில்லை. இவரை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டு இருக்கிறேன். இது இந்த அடியேனுக்கு கிடைத்த பாக்கியம் அல்லவா? பல்லவ நாட்டின் சக்கரவர்த்தி இந்த அடியேனின் பெயரை அறிந்திருக்கிறார் என்பதை கேட்கும் போது என்னால் அதை நம்பக்கூட முடியவில்லை. ஏன் இப்படி நினைக்கிறீர்கள்? நாட்டின் மன்னவனான நான் எனது நாட்டில் வாழும் சான்றோர் பெருமக்கள், செந்தமிழ் புலவர்கள், வேத விற்பனர்கள், சைவநெறி சீலர்கள், வைஷ்ணவ அடியார்கள் என்று அனைவரை பற்றியும் அறிந்திருக்க வேண்டுமல்லவா? அதிலும் தாங்களோ பூவிருந்த வள்ளியில் இருந்து காஞ்சியம்பதி வரதராஜ பெருமாளுக்கு புஷ்ப கைங்கரியம் செய்வதற்கென்றே நந்தவனம் அமைத்து அதிலிருந்து மலர்களை பறித்து மாலையாக தொடுத்து அதை அந்த பெருமாளுக்கு அணிவித்து சேவை புரிபவர் அல்லவா? அதிலும் தாங்கள் அந்த வரதனோடு உரையாடுபவர் என்று கூட சிலர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட மகாபாகவதர் நமது காஞ்சியில் இருக்கிறாரே என்று நான் பெருமைப்பட்டிருக்கிறேன். இதுவும் அந்த வரதனின் கருணைதான் மன்னவா. குரேசா, நான் உன்னிடம் எப்போது எந்த உதவி வேண்டுமானாலும் என்னை வந்து பார் என்று சொல்லியிருந்தேன். ஆனால் நீ இன்று வரை எதற்காகவும் எப்போதும் வந்ததில்லையே. இன்று இத்தனை ஆண்டுகளுக்கு பின் என்னை காண வேண்டும் என்று வந்திருக்கிறாய் என்றால் நிச்சயம் அதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும். அது என்னவென்று சொல். நான் நடத்தும் அன்னதான பணியை பற்றி தங்களுக்கே தெரியும். அதை விரிவுபடுத்தி காஞ்சி வரதராஜ பெருமாள் கோயிலிலும் அன்னதான சேவையை செய்து அதை தொடர்ந்து நடத்தி வந்தேன். நல்ல காரியம். அதற்கு என் உதவி ஏதேனும் வேண்டுமா? இப்போது நான் தந்து கொண்டிருக்கும் மானியத்தை விட அதிகமாக வேண்டுமா? அதற்கான அவசியம் ஏதும் ஏற்படவில்லை மன்னவா. ஆனால் அந்த அன்னதான பணி தொடர்ந்து நடப்பதற்கு தாங்கள் அனுமதி அளித்தால் போதும். ஏன்? அதில் என்ன பிரச்சனை? அன்னதானம் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் சில வீரர்கள் வந்து இங்கு இனி அன்னதானம் நடக்கக்கூடாது என்று தடுத்து விட்டார்கள். பாதி பேர் வாங்கிச் சென்று அங்கங்கு அமர்ந்து உண்டு கொண்டிருக்க மீதி பேர் வரிசையில் காத்திருக்கும் நிலையில் வந்து பிடிவாதமாக யாருக்கும் உணவு தர விடாமல் செய்துவிட்டார்கள். பாவம் அவர்கள். வேண்டிய உணவு அங்கு இருந்தும் யாருக்கும் பசிநீக்க பயன்படாமல் போய்விட்டது. மன்னவா, இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று தங்களுக்கே புரிந்திருக்கும். யாதவ பிரகாசர் சொல்லித்தான் அவர்கள் வந்து அப்படி கடுமையாக நடந்து கொண்டார்கள். இங்கு இப்போது இருப்பவர்கள் வரைக்குமாவது உணவை தந்து விடுகிறோம் என்று வேண்டினோம். இதற்கு மேல் ஒருவருக்கு கூட ஒரு பருக்கை அன்னம் கூட தரவிடாதீர்கள், அனைத்தையும் பறித்துச் சென்று வீதியில் கொட்டிவிடுங்கள் என்று சொல்லிவிட்டார் யாதவ பிரகாசர். மன்னர் அவருக்கு கோயில்கள் சம்பந்தப்பட்ட சகல அதிகாரங்களையும் வழங்கி இருப்பதால் அதை மீறி எங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று கூறிவிட்டார்கள் வீரர்கள். அவர்கள் சொன்னது உண்மைதான் குரேசா. யாதவ பிரகாசருக்கு அப்படி ஒரு அதிகாரத்தை நான் தான் வழங்கினேன். இந்த அளவிற்கு கோயில்களில் புகுந்து அதன் செயல்பாடுகளில் தலையிடும் அளவிற்கு மன்னர் ஏன் அவருக்கு அதிகாரம் தந்தார் என்று நீங்கள் யோசிக்கிறீர்கள் இல்லையா? நம் நாட்டில் சில வருடங்களாக மழையே இல்லை என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். வர்க்கடம் என்று சொல்லக்கூடிய கடுமையான வறட்சி இன்று நாடு முழுக்க நிலவி வருகிறது. இந்த நிலையில் இதற்கெல்லாம் ஒரே விடிவு என்ன? நீரின்றி அமையாது உலகு என்பது போல் மழை பொழிந்து நாடு செழிக்க வேண்டும் என்பதுதானே? உண்மைதான் மன்னவா. யாதவ பிரகாசரை பற்றி அறிந்து அவரை தரிசித்து உரையாடிய போது நான் யாகம் நடத்தினால் மழை பொழியும் என்றார். அப்படி ஒரு அற்புதம் நடந்தால் அவரால் இந்த தொண்டை மண்டலம் முழுவதும் நலம் பெறுமே. பல்லவ சாம்ராஜ்யத்தின் புகழ் பாரெங்கும் ஓங்கி நிற்குமே. உடனே அதை செய்யுங்கள் என்று நான் வேண்டிக் கொண்டேன். ஆனால் அதற்கு அவர் ஒரு நிபந்தனை விதித்தார். நிபந்தனையா? தங்களுக்கா? எனக்கல்ல. தான் செய்யப்போகும் யாகம்
முழுமையாக பலன் கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கென சில நிபந்தனைகளை நான் ஏற்க வேண்டும் என்றுதான் சொன்னார். அவை என்னவென்று கேட்டபோதுதான் காஞ்சியில் உள்ள அனைத்து கோயில்களும் தனது கட்டுப்பாட்டிற்குள் வர வேண்டும் என்றார். அத்தோடு எந்த கோயிலில் எதை செய்தாலும் என்னை கேட்டுத்தான் செய்ய வேண்டும். எனக்கு விருப்பமில்லாத செயலை எவர் செய்தாலும் அதை தடுத்து நிறுத்தும் உரிமை தனக்கு வேண்டும் என்றார். இப்போதுள்ள சூழ்நிலையில் அவர் விதிக்கும் நிபந்தனையை மறுக்கும் நிலையில் நான் இல்லை. யாதவ பிரகாசர் என்ன செய்தால் என்ன? அவரால் மழையை வருவிக்க முடியும் என்றால் அதற்காக எதையும் தரலாம் என்று அவர் கேட்ட சகல அதிகாரங்களையும் தந்துவிட்டேன். ஏன் யாகங்களால் பலன் ஏற்படும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இல்லையா? நாங்கள் அப்படி சொல்லவில்லை மன்னவா. மழை வேண்டி யாகம் செய்வதற்கும் கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் செய்வதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே. அதைத்தான் சொல்ல வருகிறோம். அன்னதானத்தை பெற்று வயிறார உண்டவர்கள் வாயார வாழ்த்தினால் அதுவே நாடு செழிக்க ஒரு காரணமாக அமையுமே. யாகத்திற்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே மன்னவா. யாதவ பிரகாசர் சொன்னார் என்பதற்காக அன்னதானத்தை நிறுத்திவிட்டால், அந்த மக்கள் மனம் நொந்து ஏதாவது சொல்லிவிட்டால் அதுவே கூட தீங்காக அமைந்து விடுமே. யாதவ பிரகாசர் ஒரு பக்கம் தான் சொன்னபடி சிறப்பாக யாகம் நடத்தட்டும், கூரேசன் ஒரு பக்கம் அன்னதானம் நடத்தட்டுமே. அன்னதானத்தை உண்டு மக்கள் மிகுந்த பக்தி சிரத்தையோடு வயிறு குளிர்ந்து யாகத்தை கண்டு துதித்து அதன் நோக்கம் நிறைவேற வேண்டும் என்று வாயார மனதார அவர்களும் வாழ்த்துவார்களே. நம்பிகளே, அருமையாக விளக்கம் சொன்னீர்கள். தங்களை பற்றி நான் கேள்விப்பட்டதெல்லாம் எந்த அளவிற்கு உண்மை என்பதை தாங்கள் நிரூபித்து விட்டீர்கள். ஆனால் என்ன மன்னவா? அன்னதானம் தருவதை தடுக்கும் போது அங்கு வரும் சில பக்தர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் மழை பொழிந்து நாடு செழித்து யாரும் அன்னதானத்தை எதிர்பார்க்க அவசியமில்லை என்ற நிலை உருவானால் அதை கண்டு அவர்களும் மகிழத்தானே செய்வார்கள். நான் இப்போது யாதவ பிரகாசருக்கு தந்த வாக்குறுதியை மீறி அவரது செயலுக்கு குறுக்கே புகுந்து அன்னதானம் நடக்கட்டும் என்று கூறினால் என்ன ஆகும்? அப்போது இதே மக்கள் நாட்டிற்கு நல்லது நடக்க வேண்டும் என்று வாக்குறுதியை தந்துவிட்டு அதை மன்னரே மீறி நடந்து கொண்டாரே என்று என் மீது வருத்தப்பட மாட்டார்களா? என்னால் உங்கள் யாகத்திற்கான பணியில் எந்த தலையீடும் இருக்காது என்று சொல்லிய பின் இப்போது சென்று அதில் தலையிடுவது என்பது எனக்கும் நல்லதல்ல, அவருக்கும் நல்லதல்ல, ஏன் இந்த நாட்டிற்கும் நல்லதல்ல. மழை வளம் வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் யாகம் நடத்துகிறோம். மழை பொழிந்து நாடு செழிக்கட்டும், அதுவரை சிறிது காலம் பொறுத்துக் கொள்ளுங்கள். யாகம் நடக்கும் வரைதான் இந்த கட்டுப்பாடுகள் தொடரும். அதற்கு பின் கூரேசன் மீண்டும் அன்னதான பணியை தொடரலாம். அதை நானே வந்து தொடங்கி வைக்கிறேன். அதுவரை நானும் நீங்களும் நடத்தப்படவிருக்கும் யாகத்திற்காக பொறுமையாக காத்திருக்க வேண்டியதுதான். அதை தவிர வேறு வழியே இல்லை. ஆனால் கூரேசா, இதற்கு மேல் நாம் இதை பற்றி விவாதிக்க வேண்டாம். நம்பிகளே, தாங்கள் என்னை தேடி வந்ததற்கு மிக்க மகிழ்ச்சி. தயவு செய்து நீங்கள் இருவரும் என் அரண்மனைக்கு வாருங்கள். கூரேசா, அழைத்து வா. சரி மன்னவா. என்னால் உங்கள் யாகத்திற்கான பணியில் எந்த தலையீடும் இருக்காது என்று சொல்லிய பின் இப்போது சென்று அதில் தலையிடுவது என்பது எனக்கும் நல்லதல்ல, அவருக்கும் நல்லதல்ல. மழை வளம் வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் யாகம் நடத்துகிறோம். மழை பொழிந்து நாடு செழிக்கட்டும், அதுவரை சிறிது காலம் பொறுத்துக் கொள்ளுங்கள். வரதன் தானே? அபாரம் திருக்கச்சி. ஆமாம், எப்படி நான் தான் என்று நீர் கண்டுபிடித்தாய்? வரதா, கண்களை திறந்து கொண்டு காரியங்களை செய்யும் போதும் கண்களை மூடி உறங்கும் போதும் உடல் உறங்குமே தவிர மனம் உறங்குவதில்லை என்பது நீ அறியாததா என்ன? ஆமாம், உண்மைதான். அப்படி உறங்காத அடியேனின் மனதில் நிறைந்து நிற்பவன் நீதானே வரதா? அதுவும் உண்மைதான். திருக்கட்சியின் இதயம் என்னிடம். ஆனால்
புத்தி மட்டும் எங்கோ சஞ்சரிப்பது போல் தெரிகிறதே. அடியேன் உன்னிடம் தஞ்சம் அடைந்ததால் சதா அடியேனின் நெஞ்சில் வசிப்பவன் நீ. அடியேனின் இதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை நீ உணராமலா இருப்பாய்? இருப்பினும் உன் திருவாயால் எதையும் நீ சொல்ல வேண்டும், அதை நான் கேட்க வேண்டும். அதில் தானே எனக்கு அலாதியான ருசி. சரி வரதா, அடியேனை கூறிவிடுகிறேன். சிறிது நேரம் முன்பு அடியேனின் கண்களை கட்டி லீலை செய்தாயே, அதேபோல் இந்த நாட்டை ஆளும் மன்னனின் கண்களையும் கட்டிவிட்டாயோ? ஏன் சுற்றி வளைக்கிறாய் திருக்கச்சி? நேரே விஷயத்திற்கு வாயேன். உயிர் காக்க தண்ணீர், மானம் காக்க உடை, ஆத்ம சஞ்சாரம் செய்யும் இந்த உடல் வளர அன்னம் என்று உணர வைத்தவன் நீ. இப்போது அந்த அன்னம் தானமாக அளிக்கப்பட மன்னரே தடை விதித்திருக்கிறாரே. மன்னரே அப்படி செய்கிறாரா என்ன? வள்ளல் குணம் கொண்டவன் செய்யும் காரியம் இல்லையே இது. என்ன செய்வது? வள்ளல் குணம் கொண்ட மன்னனை உள்ளத்தில் பள்ளம் கொண்ட ஒரு பண்டிதர் இப்படி செய்யும்படி செய்திருக்கிறார். அவரை நீயும் அறிவாய். யார்? நீரேதான் சொல்லுமேன். யாதவ பிரகாசர். ஓ, அவரை பற்றி தான் உமது சிந்தனையில் அலசி கொண்டிருந்தாயா? ஆம் வரதா, யாதவ பிரகாசர் முதலில் மன்னரை தன் கைக்குள் போட்டுக் கொண்டார். அவர் மூலம் கோயிலையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார். விளைவு, இப்போது அன்னதானம் எதுவும் நம் கோயில்களில் நடைபெறக்கூடாது என்று ஆணையிட்டிருக்கிறார். அன்னதானத்தை தடுத்து என்ன செய்ய போகிறாராம் அந்த யாதவ பிரகாசர்? யாகம் செய்ய போகிறாராம். என்ன காரணத்திற்காக? மழைக்காக. நல்ல வேடிக்கை. வரதா, பிறகென்ன? தர்மங்கள் தலை தோங்கினால் அல்லவா மழை பொழியும். இங்குதான் தர்மத்தின் சிறப்பானதான அன்னதானமே தடை செய்யப்பட்டிருக்கிறதே. ஆனால் அந்த யாதவ பிரகாசர் வேத மந்திரங்கள் ஓதி மழையை வரவழைக்கப் போவதாக மன்னரிடம் கூறியிருக்கிறார். அப்படி சொல். செங்கோல் வேந்தனுக்கு ஓர் மழை, கற்புடைய பெண்டிற்கு ஓர் மழை, வேதம் மோதும் அந்தனருக்கு ஓர் மழை, இப்படி மாதம் மும்மாறி, அதாவது 3 மழை ஒரு மாதத்திற்கு. அதுதானே விதி திருக்கச்சி. அப்படி என்றால் சம்பிரதாயத்திற்கும் சாஸ்திரத்திற்கும் விருத்தமாக அர்த்தங்கள் சொல்லும் யாதவ பிரகாசர் போன்றவர்கள் ஓதும் வேத மந்திரங்களுக்கும் ஒரு மழை என்கிறாயா வரதா? நான் அப்படி சொல்லவில்லையே. நான் குறிப்பிட்டவர்களில் யாருக்கு களங்கம் ஏற்பட்டாலும் பெய்யும் மாறி மாறி பெய்யும் என்றுதான் சொல்ல வந்தேன். மாறி என்னும் மழை மாறி பெய்யும் என்றால்? எப்பொழுது வேண்டுமோ அப்போது பெய்யாமல் காலம் மாறி மழை பெய்யும் என்றுதான் சொன்னேன். காலம் தப்பி பெய்தாலும் மழை அவசியம்தானே வரதா? அப்படி இல்லை திருக்கச்சி. மழை பொழிந்தாலும் சுபிட்சமாக, அதாவது அனைவருக்கும் நன்மை பயக்கும் வகையில் பொழிய வேண்டுமல்லவா? அதுதானே நல்ல மழை. ஆம் வரதா. ஆனால் பேச்சு வழக்கு எப்படி இருக்கிறது? ஒரு கடிதான் கடித்தது, ஆள் யமலோகம் போய்விட்டான் என்கிறார்கள். எது கடித்தது என்றால் நல்ல பான்பு என்கிறார்கள். 4 நாட்கள் ஆயிற்று, குழந்தை கண்ணே விழிக்கவில்லை என்கிறார்கள். என்ன காரணம் என்று கேட்டால் நல்ல காய்ச்சல் என்கிறார்கள். ஒரு கிராமமே தண்ணீரில் அடித்து கொண்டு போய்விட்டது என்கிறார்கள். எதனால் என்றால் பயங்கர மழை என்கிறார்கள். அப்படி ஒரு மழை பெய்தால் நன்றாகவா இருக்கும் திருக்கச்சி? இல்லை இல்லை, அப்படி ஒரு மழை பொழியக்கூடாது. அனைவரும் வாழும்படி பொழிய வேண்டும். அப்படி என்றால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டேனே, 3 பேர்களுக்காக 3 விதத்தில் மழை பெய்யும் என்று. தற்போது 4ஆவதாக ஒரு விதி சொல்கிறேன், அதை கேளும். நல்லோர் ஒருவன் இருக்க அவன் பொருட்டு பெய் என்றால் மழை பொழியும். இவ்விதியை கொண்டு மழையை பெற்று வாழலாமே. யாரை கொண்டு இவ்வகையில் மழையை வரவழைப்பது வரதா? ஏன், உம்மை கொண்டுதான். வரதா, ஏன் அதிர்ச்சி அடைகிறாய் திருக்கச்சி? திருவாயால் மழை வேண்டும் என்று மனதில் நினைத்து கொண்டு ஒரு தமிழ் பாசுரம் பாடும். நீர் குறிப்பிட்டது போல அனைவரும் வாழும்படி மழை பொழிந்து விட்டு போகிறது. அது எப்படி வரதா? ஏன், நான் பொய் சொல்கிறேன் என்கிறாயா? அப்படி இல்லை வரதா. அடியேன் தமிழ் பாசுரம் பாடினால் மழை பொழியுமா? ஏன், தமிழ் பாசுரத்திற்கு மகத்துவம் இல்லை என்கிறாயா? வரதா, உன்னிடம் பேசி அடியேனால் வெற்றி பெற முடியுமா? அடியேன் அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை. வாழ்வளிக்கும் தமிழ் பாசுரங்கள் பாடி மழையை வரவழைக்கும் அளவிற்கு அடியேனுக்கு தகுதி இருக்கிறதா என்றுதான் கேட்கிறேன். திருக்கச்சி,
நீர் பாடி மழை பொழியாமல் அந்த யாதவ பிரகாசர் ஓதியா மழை பொழியும்? நம்பி, கோவில் வேண்டுமானால் அந்த யாதவ பிரகாசரின் கட்டுப்பாட்டில் இருக்கலாம், இந்த வரதன் அல்லவே. புரியவில்லை? வரதன் அவர் கட்டுப்பாட்டில் இல்லை என்றேன். நாடாளும் அரசன் அந்த யாதவ பிரகாசரின் வசம் இருக்கலாம், ஆனால் 14 லோகமும் ஆளும் இந்த வரதராசன் அவன் வசம் இல்லையே. உம்மை போன்ற தூய்மையான பக்தர்களின் வசம்தான் இருக்கிறேன். யாதவ பிரகாசரோடு மந்திரத்தால் மழை பொழியும் என்றால், என் பக்தரான திருக்கச்சி நம்பி பாடும் பாசுரத்தாலும் மழை பொழியும். நம்பிக்கையோடு தேன்மதுர தமிழ் பாசுரத்தை பாடலாய் பொழியும், மழையும் நிச்சயம் பொழியும். பார்த்தால் ஏதோ யோசித்துக் கொண்டும் யாரையோ எதிர்பார்த்து கொண்டும் இருப்பது போல் தெரிகிறது. மெதுவாக பேசும் ஐயா. குருநாதர் உள்ளே இருக்கிறாரா? ஆமாம், பூஜையில் இருக்கிறார். உன்னையும் என்னையும் இங்கே காவலுக்கு நிற்கச் சொன்னார். நீ ஏன் இன்னும் வரவில்லை என்றும் என்னிடம் கேட்டார். அதனால் தான் நீ வருகிறாய் என்று வாசலை பார்த்துக் கொண்டது. வேறு ஒன்றுமில்லை, இன்று யோக பயிற்சியை சற்று அதிகமாக செய்து விட்டேன், அதனால் காலதாமதமாகிவிட்டது. யோக பயிற்சியா? அது எதற்கு? மனம் திடப்பட வேண்டாமா, அதற்காகத்தான். உனக்கும் எனக்கும் எதற்கு மனம் திடப்பட வேண்டும்? வயிறு திடப்பட்டால் போதும். அதற்கு ஏதாவது பயிற்சி இருக்கிறதா? அப்படி என்றால் மனம் திடப்பட வேண்டாம் என்கிறீரா? இப்போது மனம் எதற்கு திடப்பட வேண்டும் என்கிறாய்? நம் குருநாதர் உதிர்க்கும் கடும் சொற்களை தாங்க மனப்பக்குவப்பட வேண்டாமா? அப்படியா? நடக்கட்டும் நடக்கட்டும், பயிற்சி தொடர்ந்து நடக்கட்டும். சீடர்களே, என்ன என்ன இங்கே முணுமுணுப்பு? ஒன்றுமில்லை சுவாமி. ஒன்றுமில்லையா? ஏதோ பயிற்சி என்று என் காதில் விழுந்தது. ஓ, அதுவா? சாஸ்திர ஆராய்ச்சிகளில் பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னான் இல்லையா கைலாசம்? ஆமாம் ஆமாம். உங்களுக்கு எதற்கு ஒத்து வராத விஷயத்தில் பயிற்சியும் முயற்சியும்? உங்களுக்கு சுலபமாக உள்ள பயிற்சி வாய்க்கும் கைக்கும் தான். அதை விட்டால் பரிமாறிய இலையை நன்றாக வழித்து துடைப்பது எப்படி என்ற பயிற்சி. உண்மையாய் அதை பற்றி தானே பேசிக் கொண்டிருந்தீர்கள். தங்களுக்கு பாம்பு செவி குருதேவா. பாம்புக்கு ஏதடா செவி? ஆனால் இந்த யாதவ பிரகாசனின் செவி இப்பிரபஞ்சத்தில் நிறைந்திருக்கும் ரிஷிகளின் மந்திரங்களையும் கேட்கும் சக்தியுடையது. அதை நீங்கள் உணரவில்லையா? இனி உணர்ந்து கொள்வோம் குருதேவா. நல்லது. சரி, நம் கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களில் குழப்பங்களோ சச்சரவுகளோ இன்றி பணிகள் நடைபெற்று வருகின்றதா? நமக்கு அங்கு போன பின் தான் குழப்பமே ஏற்படும். அதன் பிறகுதான் சச்சரவு ஆரம்பிக்கும். மறுபடியும் என்ன உங்களுக்குள்? அதாவது குருதேவா, அன்று கோவிலில் தாங்கள் குரேசர் என்பவரை அன்னதானம் செய்ய வேண்டாம் என்று தடுத்தீர்கள் அல்லவா? ஆமாம், அது பழைய கதை. கூரேசன் மட்டுமல்ல, என்னிடம் எந்த முன் அனுமதியும் இன்றி சத்காரியம் என்ற பெயரில் எக்காரியங்கள் நடப்பதையும் நான் அனுமதிக்க மாட்டேன். குருதேவா, ஒரு சின்ன சந்தேகம். என்ன? நம் கட்டுப்பாட்டில் உள்ள என்ன சொன்னாய்? தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள மேலே சொல்ல வந்ததை சொல். தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள கோயில்களில் நல்ல காரியங்கள், அன்னதானம் எல்லாம் நடந்தால் உங்களுக்குத்தானே அந்த நற்பெயர் வந்து சேரும். முட்டாள், ஏதும் புரிந்து கொள்ளாமல் பிதற்றாதே. இப்போது இந்த பிரதேசத்திற்கு தேவை மழை. அதை வரவழைக்கப் போவது என் யாகம். இதற்கு நடுவே கூரேசன் என்றும் கச்சி ஈசன் என்றும் யாராவது அன்னதானமும் திரவிய தானமும் செய்து கொண்டிருந்தால்
நாளை மழை பொழியும் போது தங்களின் தானத்தால் தான் நடந்தது என்று மார்தட்டி கொள்ள மாட்டார்களா? குருதேவா, நீங்கள் ஞானத்தின் உச்சம். இந்த மரமண்டைக்குத்தான் ஏதும் எட்ட மாட்டேன் என்கிறது. உங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு நான் அதிகம் யோசிக்க வேண்டியுள்ளது. அருணாச்சலம் சுவாமி, நீ ஏதோ சொல்ல வந்தாயே, அதை சொல். அந்த கூரேசன் தான் அன்னதானம் செய்ததை தாங்கள் தடுத்த விஷயத்தை மன்னரிடம் முறையிட சென்றிருக்கிறார். அதுவும் பழைய கதை. அது தங்களுக்கு தெரியுமா குருதேவா? இங்கிருந்தபடியே அனைத்தையும் அறிவான் இந்த யாதவ பிரகாசன். அப்படி என்றால் திருக்கட்சியும் உடன் சென்றது தங்களுக்கு தெரியுமா குருதேவா? இது என்ன புதிய கதை? கதை இல்லை குருதேவா, உண்மை. இருவரும் சேர்ந்து சென்றுதான் மன்னரிடம் முறையிட்டு இருக்கிறார்கள். திருக்கட்சி நம்பி என்ன கோரிக்கை வைத்தாராம்? அது பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? அதைத்தான் சொல்ல வந்தேன் குருதேவா. பிரசாத விநியோகம் நிறுத்தப்பட்டதை பற்றி இருவரும் பேசியிருக்கிறார்கள். அந்த ஆணையை திரும்ப பெறும்படி வேண்ட மன்னர் அதற்கு மறுத்து விட்டார். ஆனால் மன்னர் மக்களின் நலனே முக்கியம் என்றும் கூறிவிட்டார். யாதவ பிரகாசர் யாகம் செய்து மழை வருவிப்பதாக கூறியிருக்கிறார். அவர் மீது நம்பிக்கை உள்ளது என்று அவர்களை அனுப்பிவிட்டார். ஆனால் திருக்கட்சியோ தமிழ் பாசுரம் பாடி மழை வருவிப்பதாக கூறியிருக்கிறார். அது மட்டுமல்ல, அதற்கான முயற்சியில் நாளையே இறங்க உள்ளார்கள். பாசுரம் பாடுவாரா திருக்கட்சி? பாடட்டும் பாடட்டும். என் யாகம் முடியும் வேளையில் சூழும் மேகங்களால் அடைமழை பொழியும். போதும் போதும் என்கிற அளவிற்கு மழை பொழியும். அந்த மழையை நிறுத்துவதற்கு வேண்டுமானால் திருக்கட்சி பாடிவிட்டு போகட்டும். அப்படியே செய்து விடுவோம் குருதேவா. அதிக பிரசங்கி, ஒரு பேச்சுக்காக சொன்னேன். யாகத்தால் மழை பொழிவிக்க போகிறவனும் நானே. அந்த மழையே அதிகமானால் அதை நிறுத்தப் போவதும் நானே. பாசுரம் பாடுவாராம், மழை வருமாம். வரதன் தன்னிடம் பேசுகிறார் என்று தானே கூறிக்கொண்டு தற்போது பாசுரம் பாடியபடியே மழையை வரவழைப்பேன் என்று பிதற்றிக் கொண்டிருக்கிறாரா? நல்ல வேடிக்கை. நான் யாகத்திற்காக குறித்த நாள் வரட்டும். அப்போது அந்த வேடிக்கையை அனைவரும் பார்க்கட்டும். அம்மா, இந்த காய்கறிகளை அறிந்து வைத்துவிட்டு நானே அரிசியை புடைத்து விடுகிறேன். காய்கறிகளை அறியத்தான் நேரமாகும். அதனால் நீ அதை செய். அரிசியை புடைப்பதில் ஒரு சிரமமும் இல்லை. சரி அம்மா, நான் இந்த வேலையை முடித்ததும் அரிசியை களைந்து உலை வைத்துக் கொள்கிறேன். புனிதா, மற்ற நாள் போல் அவசர அவசரமாக உலை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கதிரேசன் தான் கல்யாண வீட்டுக்கு போயிருக்கிறானே, அங்கேயே சாப்பிட்டு விட்டு வந்து விடுவான். சமையல் நம் 3 பேருக்கு மட்டும்தான். இருக்கட்டும் அம்மா, அரிசியை புடைத்து மட்டும் கொடுங்கள். மற்ற வேலையை நான் பார்த்துக் கொள்கிறேன் அம்மா. உன் இஷ்டம் போல் செய். என்னடா தம்பி, கல்யாணத்திற்கு போகவில்லையா? எல்லாம் போய்விட்டு தான் வருகிறேன். அதற்குள் வந்து விட்டாயே? போனேன், வந்து விட்டேன். விடு அக்கா. புனிதா, சீக்கிரம் இலையை போடு, பசிக்கிறது. கதிரேசா, நீதான் பார்க்கிறாயே, அவள் காய் அறிந்து கொண்டிருக்கிறாள். நான் இப்போதுதான் அரிசியில் கல் பொறுக்கிக் கொண்டிருக்கிறேன். இலையை போடு என்றால் எப்படி உணவை போட முடியும்? ஏன்? சீக்கிரம் சமைக்க வேண்டியதுதானே. அடியே, உன்னைத்தான் கேட்கிறேன். சீக்கிரம் சமைக்காமல் இவ்வளவு நேரம் என்ன செய்து கொண்டிருந்தாய்? நான் நேரத்தோடுதான் சமைத்துக் கொண்டிருக்கிறேன். அதானே. கதிரேசா, நீ நினைத்த நேரத்திற்கு வந்துவிட்டு சாப்பாடு போடு என்றால் எப்படி போட முடியும்? பசியோடு வந்தால் என்னையே கேள்வி கேட்கிறீர்கள். வெளியிலேயும் ஒரு மதிப்பு மரியாதை இல்லை, வீட்டிலேயும் மரியாதை கிடையாது. இருக்காது கதிரேசா. எப்படி மரியாதை இருக்கும்? உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்க. அதுதான் இங்க இல்லையே கதிரேசா. பேரை சொல்லக்கூடாது. இனிமேல் நான் மாப்பிள்ளை என்று கூப்பிட பழகிக் கொள்ள வேண்டும். மாமா, நீங்கள் வேறு. எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றாதீர்கள்.
நான் ஒன்றும் ஊற்றவில்லை. நீங்கள்தான் தணலான வார்த்தைகளை கொட்டுகிறீர்கள். சரி, போகட்டும். நீங்கள் கல்யாண வீட்டில் இருந்துதானே வருகிறீர்கள்? அதுவும் உங்கள் நண்பனுடைய கல்யாணம். அங்கேயே சாப்பிடவில்லையா? இல்லை மாமா, மதிக்காதவர்கள் வீட்டு கல்யாணத்தில் நான் எப்படி சாப்பிட முடியும்? அதான் சாப்பிடாமலேயே வந்துவிட்டேன். தம்பி, கோபப்படாதே அப்பா. மதிக்கவில்லை என்றால் வீட்டுக்குள்ளேயே கூப்பிடவில்லையா? கல்யாண வீட்டு வாசலில் இருந்தவர்கள் வாருங்கள் என்று மரியாதையாகத்தான் உள்ளே அழைத்துச் சென்றார்கள். ஆனால் உள்ளே சென்ற பிறகு பார்த்தால் ஒருவரும் கண்டுகொள்ளவில்லை. என்னுடைய சக நண்பர்கள் வேலுவையும் சாமிநாதனையும் பெண் வீட்டில் இருந்தவர்களுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார்கள். என்னை மட்டும் அறிமுகப்படுத்தவே இல்லை. மரியாதை என்றால் என்னவென்றே தெரியாதவர்கள். அதுதானே பார்த்தேன். இப்போதுதான் புரிகிறது என்ன சமாச்சாரம் என்று. என்ன புரிகிறது மாமா? சரி, நான் கேட்கும் கேள்விக்கு முதலில் பதில் சொல்லுங்கள். உங்கள் நண்பன் என்று சொன்னீர்களே, அது யார்? வேலுவா? ஆமாம், வேலுதான். இன்னொரு பெயர் ஏதோ கூறினீர்களே? சாமிநாதன் என்று சொன்னேன். வேலு, சாமிநாதன் இவர்களெல்லாம் ஏற்கனவே கல்யாணம் ஆனவர்களா? ஆமாம், கல்யாணமானவர்கள் தான். இரண்டு பேருமே உத்தியோகம் ஏதாவது பார்க்கிறார்களா? பார்க்கிறார்கள். அதை பற்றி இப்போது என்ன? காரணம் இருக்கிறது மாப்பிள்ளை. முதலில் என்ன உத்தியோகம் என்று சொல்லுங்கள். வேலு தன் நிலத்திலேயே விவசாயம் செய்து கொண்டிருக்கிறான். சரி. சாமிநாதன் சாத்தமங்கலம் ஜமீனிடம் கணக்கு பிள்ளையாக வேலை செய்கிறான். அப்படி சொல்லுங்கள். இப்போது புரிகிறதா அவர்களுக்கு ஏன் சபையில் மரியாதை கிடைக்கிறது என்று, உங்களுக்கு அது ஏன் கிடைக்கவில்லை என்று? மாமா, என்ன இது? வந்ததும் வராததுமாக தம்பியிடம் கேலி செய்து கொண்டு. நீ வாயை மூடு. நான் ஒன்றும் கேலி பேச்சு பேசவில்லை. எப்போது எதை சொல்ல வந்தாலும் சாக்கு போக்கு சொல்லி என் வாயை அடைத்து விடுகிறாய். அதுதான் இப்போது உன் தம்பியை இந்த அளவிற்கு கொண்டு வந்து விட்டு இருக்கிறது. கதிரேசா, மன்னிக்க வேண்டும். மாப்பிள்ளை, உங்களிடம் பேச வேண்டும். புனிதா, அப்பா, நீ போய் சமையல் வேலையை கவனி. மாப்பிள்ளை, நான் சொல்வதை சற்று வெறுப்பில்லாமல் கேளுங்கள். மரியாதையை எங்கும் கேட்டு வாங்க முடியாது. நம்மை பார்த்தால் எதிரில் வருபவர்களிடமிருந்து அது தானாக வர வேண்டும். மரியாதை தரும் அளவிற்கு நாமும் நடந்து கொள்ள வேண்டும். சாதாரணமாக ஒருவரிடம் தாராளமான செல்வம் இருந்தால் மரியாதை கிடைக்கும். அப்படி இல்லை என்றால் அவன் கல்வியினாலும் அது மூலமாக திரவியம் சம்பாதித்தாலும் மதிப்பு மரியாதையும் கிடைக்கும். காசு இல்லை என்றால் மதிப்பு மரியாதையும் எனக்கு கிடைக்காதா? எப்படி கிடைக்கும்? பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்று புரியாமலா சொல்லி இருக்கிறார்கள்? பணம் சம்பாதிக்கவில்லை என்றால் எனக்கே உங்களை மதிக்க தோன்றவில்லையே. அப்புறம் வெளியில் இருப்பவர்களை பற்றி கேட்கவா வேண்டும்? இதில் கோபப்பட்டு ஒன்றும் ஆகப் போவதில்லை. முதலில் ஒரு உத்தியோகத்தை தேடும் வழியை பாருங்கள். நானும் வேலை பார்க்க தயாராகத்தான் இருக்கிறேன். இந்த ஊரில் எவன் வேலையை வைத்துக் கொண்டு காத்திருக்கிறான்? உண்மைதான். இப்போது பேசினீர்களே அவன் இவன் என்று, இதே போல் எல்லோர் காதிலும் விழும்படி பேசினால் உள்ளூரில் ஒருவரும் வேலை கொடுக்க மாட்டார்கள். முதலில் மரியாதையாக மற்றவர்களிடம் எப்படி பேச வேண்டும் என்று கற்றுக்கொள்ளுங்கள். என் பெண் என்பதற்காக சொல்லவில்லை. உங்கள் மனைவியிடம் அன்பாக நடந்து கொள்ளுங்கள். சரி, நீங்கள் சொல்வது போலே நடந்து கொள்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஊரில் உத்தியோகத்திற்கு வழி இருக்கிறதா? ஏன் இல்லை? இந்த ஊரிலேயே உத்தியோகம் பார்க்க வேண்டும் என்று என்ன கட்டாயம்? அப்படி என்றால் வெளியூரில் வேலை கிடைக்குமா என்ன? நிச்சயமாக கிடைக்கும். இப்போது கூட என் நண்பர் ஒருவர் கூறினார். நம் பக்கத்து ஊரான கூரம் ஜமீனில் வேலை இருப்பதாக கூறினார். நீங்கள் அவசியம் அங்கு போய் பாருங்கள். ஐயோ, கூரமா? அது ரொம்ப தூரம் ஆயிற்று. அதை போய் பக்கம் என்கிறீர்கள்? உன்னிடம் அப்போதே வாயை மூடு என்று சொல்லிவிட்டேன். மாமா, அங்கே போனால் மதிப்பும் மரியாதையும் வந்து விடுமா? முதலில் வேலையில் போய் சேருங்கள். அதன் பிறகு நானே உங்களை எப்படி மதிக்கிறேன் என்று பாருங்கள். எந்த ஊரில் உத்தியோகம் என்று கூறினீர்கள்? கூரம் ஜமீன். கூரம் ஜமீன். கைலாசம், இங்குதான் திருக்கச்சி மழையை வரவழைக்கப் போகிறாராமா?
நம் குருநாதர் நொடிக்கொரு தரம் உன்னை அறிவிலி என்று ஏன் திட்டுகிறார் என்று இப்போது புரிந்துவிட்டது. நான் அறிவார்த்தமாகத்தானே பேசுகிறேன். என்னை ஏன் அறிவியலி என்று அழைக்கிறாரோ என்றுதான் எனக்கும் விளங்காமல் இருந்தேன். உனக்கு புரிந்துவிட்டதா? ஏன் அப்படி அழைக்கிறாரா? இப்போது என்ன கேட்டாய்? ஏன் இங்குதான் திருக்கச்சி மழையை வரவழைக்கப் போகிறாராமா என்று கேட்டேன். அறிவிலி, இங்கு மட்டுமா திருக்கச்சி மழையை வரவழைப்பார்? ஊர் முழுக்க மழையை வரவழைப்பார். ஞான கொழுந்தே! குருதேவா! சுவாமி, யார் சுவாமி? பின் வேறு யாரடா? நீதானடா என் ஞான கொழுந்து. அடியேன். பாசுரம் பாடி மழையை வரவழைக்க முடியாது என்று ஊர் முழுவதும் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீ திருக்கச்சி மழையை வரவழைப்பார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய், உளறிக் கொண்டிருக்கிறாய். விசிறி வீசடா, புழுக்கமாக இருக்கிறது. ஐயோ, இது என்ன சோதனை குருதேவா? இதில் என்னடா சோதனை இருக்கிறது? புழுக்கமாக இருந்தால் மழை வரும் என்று சொல்லுவார்கள். இப்போது தாங்களே புழுக்கமாக இருக்கிறது என்கிறீர்கள். அப்படி என்றால் மழை வரும் என்றுதானே அர்த்தம். உன் திருவாயை கொஞ்சம் மூடிக்கொள்கிறாயா? வா என் பின்னால். வாருங்கள் சுவாமி. என்ன திருக்கச்சி, உமக்கே உன் மீது நம்பிக்கை இல்லையா? நீர் பாடி மழை கொட்டென்று கொட்டப் போகிறது என்றால் ஒரு மண்டபத்தின் கீழல்லவா நின்றிருக்க வேண்டும். இப்படி திறந்த வழியில் நின்றிருக்க மாட்டாயே. மன்னிக்க வேண்டும். பாசுரம் பாடி பொழிய போகும் மழை பகவானின் அருட்பிரசாதம். அதில் பரவசத்துடன் நனைய வேண்டும். நனையாமல் அடியேனை பாதுகாத்துக் கொள்வது பகவானின் பிரசாதத்தை வேண்டாம் என்று சொல்வது போலாகும். பகவானின் பிரசாதம் பக்தனுக்கு கிடைக்க கூடாது என்ற குறுகிய எண்ணம் அடியேனுக்கு இல்லை. ஓ, நீர் அங்கே வருகிறீரா? சரி சரி, நாளை என் யாகத்தின் வழியே வருண பகவானை வரவழைத்து விடுவேன் அல்லவா? அப்போது என் கட்டுப்பாடுகள் எவ்வளவு முக்கியமானவை என்பதை நீர் புரிந்து கொள்வீர். பாசுரமாம், பாடுவாராம், மழை கொட்டுவாம். காலை நேரத்தில் கடும் குளிரில் கழுத்தளவு தண்ணீரில் நின்று கொண்டு மணிக்கணக்கில் வேதத்தை பாராயணம் செய்த இந்த வேத வித்தின் வேத கோஷத்திற்கு மழை கொட்டாமல் வெறும் பாசுரத்திற்கு மழை வந்துவிடுமா என்ன? மன்னிக்க வேண்டும் சுவாமி. தமிழ் பாசுரங்களை சிறுமைப்படுத்தி பேசுவது தங்களை போன்றவர்களுக்கு அழகல்ல. ஒன்றை சிறுமைப்படுத்தி தங்களை உயர்த்திக் கொள்வது விரும்பத்தக்கதல்ல. நிரூபித்து காட்டு கூரேசா, உன் தரப்பை நிரூபி, பிறகு பேசிக்கொள்வோம். என்ன திருக்கச்சி, பாசுரத்தை ஆரம்பிக்க இன்னும் அவகாசம் வேண்டுமோ? ஒருவேளை கருமேகங்கள் சூழ்ந்த பிறகுதான் ஆரம்பிப்பீரோ? இல்லை, அடியேன் சித்தமாக இருக்கிறேன். தங்கள் முன் பாசுரத்தை பாடி மழையை வரவழைக்க வேண்டும் என்றுதான் அடியேன் காத்திருக்கிறேன். தாங்கள் வேண்டுமானால் மண்டபத்திற்கு சென்று அமர்ந்து கொள்ளுங்கள். வேண்டாம், நான் இங்கேயே இருக்கிறேன். ஒரு துளி மழை கூட என் மீது விழாது என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் நீ பாடு. ஓங்கி உலகளந்த புத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினார். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயல்கள ஓங்கி உலகளந்த புத்தமன் பேர் பாடி தீங்காது புக்கிருந்து சீத்தமுலை பற்றி வாங்க பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தீங்காது புக்கிருந்து சீத்தமுலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரியம் செல்வம் நிறைந்தேலோரியம் பாவா ஓங்கி உலகளந்த புத்தமன்
என்ன திருக்கட்சி, என் மீது ஒரு துளி மழை கூட விழாது என்று சொன்னேன் அல்லவா? பார்த்தீர்களா, பலித்து விட்டது. எங்கே மழை? என்ன பித்தலாட்டம் இதெல்லாம்? இதில் நான் பிரசாதத்தை தடுத்தது பற்றி வாய்க்கிழிய பேசினீர். மாமன்னர் எனக்கு மரியாதையையும் என் வித்தைக்கு மதிப்பையும் கொடுத்துதான் என்னை கூப்பிட்டு அனுப்பியிருந்தார். ஆனால் நீங்களாகவே மன்னரிடம் சென்று மன்றாடி ஒரு வாய்ப்பை வாங்கி கொண்டு வந்தது ஈ என்று பல்லை இழுத்து விட்டது. யாதவ பிரகாசரை நீங்கள் குறைத்து மதிப்பிட்டு விட்டீர்கள். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், பித்தளை சில காலம் பளபளவென்று இருக்கலாம், ஆனால் தங்கம் என்றும் தங்கம்தான். இதன் தரத்துடன் போட்டி போட நினைக்காதீர்கள், தோற்று விடுவீர்கள். யாதவ பிரகாச சுவாமி, வேண்டாம் குரேசா, அடியேன் ஏதோ அபச்சாரம் செய்திருக்கிறேன். தாங்கள் அபச்சாரம் செய்திருக்கிறீர்களா? இல்லை இல்லை வரதா, என் ஆதிகேசவா, ஏன் எங்களை இப்படி சோதிக்கிறாய்? ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினார். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயல்லுகட திருக்கட்சி, வா வரதா. என்ன நம்பிகளே, அழைப்பதில் பலமே இல்லையே. எப்போது முகம் மலர்ந்து அதில் ஒரு புன்முறுவல் தவழ்ந்து கண்கள் கனிவோடு என்னை நோக்குமே, இன்று இது எதுவுமே காணப்படவில்லையே. அப்படி என்ன ஒரு பலமான யோசனை? ஒன்றுமில்லை வரதா. ஒன்றுமில்லாமலா இந்த பூக்குடை காற்றில் பறந்து இக்கரையிலிருந்து அக்கறை வந்து விட்டதை உணராமல் இருந்தீர்? என்ன, பூக்குடை குளத்தில் விழுந்து விட்டதா? ஆமாம், இந்தா புடியும். ஏன் இந்த சோகம் திருக்கட்சி? இது உமக்கு சற்றும் பொருத்தமாக இல்லையே. ஏதாவது வாயை திறந்து பேசும் நம்பி. என்ன பேசி என்ன பயன்? சற்று முன் கூறினாயே, இந்த கூடை காற்றில் பறந்து தண்ணீரில் விழுந்து தத்தளித்தது என்று. அப்படித்தான் அடியேனின் மனமும் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. இந்த கூடை இக்கரையை கடந்து அக்கறையை சேர்ந்து விட்டது. ஆனால் இந்த கடையின் வைகுண்ட விரஜாநதியின் அக்கறையை அடைவது சாத்தியமா என்று அடியேனின் மனம் பேதலிக்கிறது. என்ன திருக்கட்சி இது? உமக்கு போய் இத்தகைய கவலையும் சந்தேகமும் வரலாமா? என்ன செய்வது வரதா? நடந்த சம்பவங்களை நினைக்கும் போது மனம் தவிதவிக்கிறது. வரதனின் அருளை பூரணமாக பெற அடியேனின் தகுதியை எப்படி வளர்த்துக் கொள்வது என்றே புரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன். புதிர் போடாதே திருக்கட்சி.
நீ வரதனின் அருளை பெறவில்லை என்று யார் உமக்கு சொன்னது? நீர் இப்படி கவலை கொள்ளும்படி அப்படி என்ன சம்பவம் நடந்துவிட்டது? பழங்கதை ஒன்று உண்டு. ஒரு சமயம் தவளை ஒன்று மிகவும் தீனமான குரலில் முழங்கிக் கொண்டிருந்ததாம். காரணம், அந்த தவளையை ஒருவர் நன்கு அடித்து மிதித்து விட்டு சென்றிருந்தார். அப்போது அங்கு வந்து கொண்டிருந்த பகவான் கண்ணன் அத்தவளையை கண்டார். உடனே அதை கையில் எடுத்து தடவி, ஏன் இப்படி நசுங்கி போயிருக்கிறாய் என்று கேட்டார். மிதித்து விட்டார்கள் என்றது அந்த தவளை. ஏன், குரல் கொடுத்திருக்க வேண்டியதுதானே என்றார் கண்ணன். அதற்கு அந்த தவளை சொன்னது, யார் மூலமாவது துன்பம் வந்தாலோ அல்லது மிதிப்பட்டாலோ கண்ணா என்று உங்கள் பெயரைத்தானே நான் அழைப்பேன். ஆனால் இம்முறை மிதித்ததே தாங்கள் என்றோ, இனி நான் யாரை சொல்லி அழைப்பது என்று கேட்டதாம். அந்த தவளையின் நிலையில் தான் இப்பொழுது அடியேனும் இருக்கிறேன். வரதனே என்னை வஞ்சிக்க அடியேன் யாரிடம் சென்று முறையிடுவேன்? நான் ஏதும் உன்னை வஞ்சித்ததாக எனக்கு தெரியவில்லையே திருக்கச்சி. விளையாட்டு போதும் வரதா. அன்று தமிழ் பாசுரம் பாடு, மழை வரும் என்றாயே, ஆனால் நீ சொன்னபடி செய்யவில்லையே. ஓ, அதை சொல்கிறாயா? அப்பாடா, நான் என்னமோ ஏதோ என்று நினைத்து பயந்தே போய்விட்டேன். சரி, மழை வந்ததா இல்லையா? வந்தது. ஆனால் அடியேன் பாடி மழை வரவில்லையே. இல்லை என்றால் அந்த யாதவ பிரகாசர் மந்திர மோதியா மழை வந்தது? அப்படியும் இல்லை. பின் எப்படி மழை வந்தது? உன் பக்தன் கூரேசன் தமிழ் பாசுரம் பாட மழை வந்தது. கூரேசன் எனது பக்தன் என்றால் நீ யார் திருக்கச்சி? அடியேன் கடைநிலை பக்தன். ஆமரதா, அடியேன் கடைநிலை பக்தன். பாசுரம் பாடிய உடனே உன் அன்பிற்கு பாத்திரமான கூரேசனின் நிலைக்கு அடியேன் உயர இன்னும் எத்தனை ஜென்மங்கள் ஆகுமோ? அடியேன் அறியேன். அடடா நம்பிகளே, இதை சொல்லத்தான் மென்று விழுங்கி இவ்வளவு தயக்கம் காட்டினீரோ? நீ நினைத்த போது வந்து பேசவோ, உன் கையால் அன்னம் உட்கொள்ளவோ நான் என்றாவது தயக்கம் காட்டினது உண்டா? நீர் ஏன் இவ்வளவு தயங்குகிறாய்? பழி சென்று நீ சொன்னபடி நான் தமிழ் பாசுரம் பாடினேன். நீ கூறியபடி ஏன் அடுத்த கணமே மழை வரவில்லை என்று கேட்டு இருக்கலாம் அல்லவா? இனி காரணம் கேட்டு என்ன ஆக போகிறது வரதா? நீர் கேட்காவிட்டாலும் காரணம் இருக்கிறது திருக்கச்சி. ஆம் நம்பி, உம் மதுர குரலால் பக்தி பாவத்தோடு நீர் பாடிய தமிழ் பாசுரத்தை கேட்டு நான் மெய்மறந்து விட்டேன் நம்பி. நீ என்ன சொல்கிறாய் வரதா? நான் சொல்வது உண்மை, சத்தியம். சாதாரணமாக உற்சவ நேரத்தில் வேதங்கள் என்னை தேடி பின்னால் வர, தமிழ் பாசுரங்கள் என் முன்னால் ஒலிக்க, அவைகளை தேடி பின்னால் நான் போவேன். நீரென்று மழை வேண்டும் என்று தமிழ் பாசுரத்தை பாடியதும் அதில் லயித்து போன நான் அதை மேலும் கேட்க வேண்டும் என்று தோன்றியதை தவிர மழையை பொழிய வேண்டும் என்பதை மறந்தே போய்விட்டேன் நம்பி. பின்பு கூரேசன் அதை பாடியதும் தன்னிலைக்கு வந்த நான், அடடா, திருக்கச்சி மழை வேண்டிதானே பாடினாரே என்று உணர்ந்து சட்டென்று மழையை பொழிய செய்தேன். கூரேசன் உனது அடியவன் திருக்கச்சி. ஒரு ஆசானாக இருந்து நீர்தான் அவனுக்கு பல சிக்ஷைகளை புரிய வைக்க வேண்டும் திருக்கச்சி. அடியேனை மன்னித்து விடுவரதா. கூரேசனின் மீது உள்ள பொறாமையால் அடியேன் அப்படி கேட்கவில்லை. கூரேசனின் பக்தி நிலைக்கு உயராத கடையேனாக அடியேன் இருக்கிறேனே என்ற ஆதங்கத்தில் வேதனைப்பட்டேன். இப்போது உன் திருவுள்ளம் புரிந்து விட்டது. அடியேனின் வேதனையையும் போக்கிவிட்டது. அடியேனின் தாழ்ந்த எண்ணத்தை மன்னித்து விடு. அவசியமில்லை திருக்கச்சி நம்பி. நீரும் ஒரு உயர்ந்த பக்தன். உன் எண்ணமும் என்றும் உயர்வானதுதான். இருப்பினும் சில நேரங்களை உன்னை இப்படி குழம்ப செய்து தெளிய வைப்பதில் எனக்கு ஒரு ஆனந்தம். ஆனந்தப்படுவரதா? உன் ஆனந்தத்திற்காக எதையும் தாங்க அடியேன் சித்தமாக இருக்கிறேன். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் உனக்காக எதையும் செய்ய தயாராக இருக்க, நீ இந்த சிறியவன் மீது அன்பு வைத்து லீலைகள் புரிகிறாயே. உன் கல்யாண குணம் யாருக்கு வரும் வரதா? என்றும் என்னை ஆட்கொண்டு இரு. நறுமணம் கமலும் உமது மாலைக்கும் உனது ஆளவட்ட வீசும் கைங்கரியத்திற்கும் நான் ஆட்பட்டு விட்டேன் திருக்கச்சி. எனவே என்னை எக்காலத்திற்கும் சந்தேகம் கொள்ளாதே. குளத்தில் மிதந்து வந்த உமது புஷ்பத்தட்டு அக்கறை சேர்ந்த போது அதை வாரி எடுத்து கரை சேர்த்தது போல்
உம்மையும் பிறவி கடலிலிருந்து கரை சேர்ப்பேன். தைரியமாக இரு திருக்கட்சி.